ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் ஹால் டைரிஸ். நம்ம ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம், நானும் என் அம்மாவும் சேர்ந்து. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலான்னா ஷாப்பிங் vlogs பார்க்கலாம், ஷாப்பிங் ஹால்ஸ் பார்க்கலாம், ஒரு ரேண்டம் டாக் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சிட்டி சென்டருக்கு வந்திருக்குறோங்க. எவ்ரி மந்த்து 10ஆம் தேதிக்கு மேலே இங்கே வந்து ஸ்டால் போடுவாங்க. வாங்க இன்றைக்கி ஸ்டால்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடையே 999க்கு 3 நைட்டிஸ் மாதிரி சேல் போட்டிருந்தாங்க. போட் நெக் நைட்டி மட்டும் இல்லைங்க, மீதி எல்லா டிசைன்ஸும் அங்கே இருந்தது. நைட்டி தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறைய கம்மல் செயின்லாம் போட்டிருந்தாங்க. ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓகேன்னா வாங்கிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போவுமே ஹானஸ்ட் ரிவ்யூ தாங்க சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்ததுங்க. நம்ம மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் தேர் திருவிழாவில் இருந்த கலெக்ஷன்ஸ் தாங்க இருந்தது. அங்கேயே ரேட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. மாலில் போகிற ஸ்டால்ஸ்லலாம் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு காட்டன் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டாலே வந்து காட்டனில் தாங்க வச்சுருக்குறாங்க. ஷார்ட் குர்த்திஸ், லாங் குர்த்திஸ்லாம் வச்சுருக்குறாங்க. காட்டன் பிடிக்குன்னா உங்களுக்கு அங்கே கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்குங்க. ரேட்டும் கொஞ்சம் ரீசனபிளாக இருந்ததுங்க. நான் ஆல்ரெடி அந்த செகண்ட் ஸ்டால் தேர்ட் ஸ்டாலெல்லாம் குர்த்திஸ்லாம் வந்து பை பண்ணியிருக்கிறேங்க. நல்லா லைஃபும் வந்ததுங்க, நல்லாவும் இருந்தது. அதனால தான் அந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மீதிலாம் எனக்கு கொஞ்சம் ப்ரைஸாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. இன்றைக்கி இந்த ஷாப்ஸில் என்ன ட்ரெண்டாக இருந்ததுன்னா இந்த ப்ரேஸ்லெட் தாங்க. எல்லா ஷாப்ஸுமே இந்த ப்ரேஸ்லெட் வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாமே நல்லாவும் இருந்ததுங்க. ஆனால் எல்லாமே 250, 300ன்னு ரேட் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரைஸ் ஓகேவான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ப்ரேஸ்லெட், ஹியரிங்ஸு இதெல்லாம் நிறைய இருந்ததுங்க. நைட்டி கலெக்ஷன் இருந்தது. ஷார்ட் குர்த்தி, லாங் குர்த்திலாம் இருந்ததுங்க. சின்ன பசங்களாம் விளையாடுறதுக்கு நிறைய டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ராஸில் நிறைய க்யூட்டான சிலைங்க சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க. அதில் ஒரு யானை சிலையோட ரேட்டு கேட்டேங்க, 4000னாங்க. அப்படியே வந்துட்டோங்க. ஆனால் இந்த சிலையெல்லாம் அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இதோட மினியேச்சர் கூட வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஆனால் ரேட்டு தான் அதிகமாக இருந்ததுங்க. இல்லை அவ்வளோதான் ரேட் இருக்குமா எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஊறுகாய், தொக்கு ரெசிபி, ரசம் ரெசிபிஸு, இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுற தொக்கு ரெசிபிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கு நிறைய ஷார்ட்ஸு, மேலே போடுற பனியன்லாம் செட்டாக வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக சிட்டி சென்டரில் போட்டிருக்க எல்லா ஸ்டால்ஸையும் உங்களுக்காக நாங்கள் வீடியோவில் காட்டியிருக்கோம். ஸோ நம்ம தளபதியும் சிஎம் ஆகிட்டார் உங்கள் சப்போர்ட்டில். அதே மாதிரி எங்களுக்கும் உங்கள் சப்போர்ட்டை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.